ஸ்ரீ புண்ணிய கோட்டீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து 4வது கிலோமீட்டர் விஷ்ணு காஞ்சியை அடுத்துள்ளது. இத்திருக்கோயில் கிபி 13ஆம் நூற்றாண்டில் 3ஆம் ராஜராஜன் காலத்தியது. 2 கால பூஜை காமிக ஆகமத்தின்படி நடைபெறுகின்றது. காசிப கோத்திரம் புண்ணியகோடி பைரவ பரம்பரை குருக்கள் கைங்கரியம் புரிந்து வருகின்றனர். நவகிரகங்களிலே காஞ்சியில் சுக்கிரஸ்தலமாக மகாவிஷ்ணுவினால் பூஜிக்கப்பட்டதாக இக்கோயில் வழங்கப்படுகின்றது. மகாதேவா, இது காஞ்சிபுரம். இது காஞ்சிபுரம்னு பேர். முக்தி தரும் நகரில் முக்கியமாம் கட்சி தண்ணின்னு சொல்லியிருக்கா. இது சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி, ஜெயன காஞ்சி, 3 காஞ்சி. இது விஷ்ணு காஞ்சி. இங்கே மகாவிஷ்ணு பூஜை பண்ண இடம். பிரம்மகல்பம் உண்டாகிற போது உலக காத்து ரட்சிக்கிறதுக்காக ஈஸ்வரன்கிட்ட போய் முறையிடுறார் மகாவிஷ்ணு. அப்போ நீ முறையிடுற போது வரம்தான்னு சொல்லி இது பண்ணார். அப்போ பூலோகத்தில் போய் நீ பூஜை பண்ணு, நான் காத்து ரட்சிக்கிறேன்னு சொல்கிற போது இந்த சக்கர தீர்த்தம், இது மகாவிஷ்ணு கையில் இருக்கிற சக்கரத்தினால் உண்டு பண்ணது சக்கர தீர்த்தம். இந்த சக்கர தீர்த்தத்தை உண்டு பண்ணி பூஜை பண்ணி பல காலம் பூஜை பண்ணிவிட்டு வரம்தான்னு கேட்டுட்டு இருந்தார். வரம்தான் தானே கேட்டால் அதே உனக்கு பேராக வரட்டுன்னு வரதான்னு பேர் வச்சார். அதான் புண்ணியகோடி வரதன்னு பேர் அவருக்கு. இன்றைக்கும் புண்ணியகோடி விமானம் உற்சவம். ஆரம்பத்துலேயும் முடிவுலேயும் புண்ணியகோடி விமானம். கர்ப்ப கிரகமே புண்ணியகோடி விமானம்தான். அதனால் முக்தி தரும் நகரில் முக்கியமாக கட்சி தண்ணின்னு சொல்லியிருக்கு. இங்கே 3 கோடிகள்: காமகோடி, புண்ணியகோடி, ருத்ரகோடி. காமகோடி காமாட்சி, புண்ணியகோடி இவர், ருத்ரகோடி ஆகாம்பரீஸ்வரர். 3 கோடிகள். அதனால் இதுக்கு காஞ்சிபுரத்துக்கு மண்டலம்னு பேர். 4 பக்கமும் 4 புறம் இருக்குது. இது காஞ்சிபுரம். கிழக்கே மகாபலிபுரம், தெற்கே தேவிகாபுரம், தேவிகாபுரத்துக்கு மேற்க விரிஞ்சிபுரம், வடக்க அலமேலுமங்காபுரம். 4 பக்கம் 4 புறம் இருக்குது. இது காஞ்சிபுரம். இங்கே பெரியவாள்லாம் முன்னெல்லாம் சாஸ்திரம் தெரிஞ்சவாள்லாம் இங்கே செருப்பு போட்டுட்டு நடக்க மாட்டான் காஞ்சிபுரத்தில். அதனால் மண்ணுக்கும் ஒரு பெருமை இருக்குது. இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்தால் பானமாக சாலி கிராமமாக இருக்குது. சிவகாஞ்சியில் இருக்கிற மண்ணெல்லாம் பார்த்தா லிங்கமாக இருக்குது. அதனால தான் கூரத்தாழ்வார் கூரத்திலே நின்றுட்டார், காஞ்சிபுரத்தில் அடி வைக்கப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு. இங்கே ஒரு புண்ணியம் பண்ணாலும் கோடி புண்ணியத்துக்கு சமம். புண்ணிய கோடின்னு பேர். அதனால் இங்கே காஞ்சிபுரத்தில் அம்பாள் சன்னதி எங்கேயும் தனியாக கிடையாது. இங்கே மாத்திரம் தனி மாடமாக தான் வச்சுருக்கா, சன்னதியாக வச்சில்லை. அதாவது புவனேஸ்வரி, புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி இருக்கால, அதே மாதிரி புவனேஸ்வரி தனியாக இருக்கணும்னு இங்கே வச்சுருக்கு. அம்பாளுக்கு பேர் புவனேஸ்வரி, சுவாமி புண்ணியகோடீஸ்வரர். இங்கே இப்போ சங்கராச்சாரிய சுவாமிகள் சங்கராச்சாரிய சுவாமி 6 மாதம் மௌனத்தில் இருந்தார். மகாபெரிவா